மணி பிளான்ட்டோட இன்னொரு வெரைட்டியான இந்த மான்ஸ்டர் ஸ்பிளிட் தான் இன்னைக்கு நம்ம பார்ட் பண்ண போறோம். ஆக்சுவலி இது நம்ம சரியா கவனிக்கல. அதனால என்ன பண்ணிட்டாங்கன்னா, கவர்ல இருந்து இறங்கி இந்த கல்லு மேல புடிச்சு ஏறி வளர்ந்துட்டாங்க. ஸோ இவங்கள நம்ம ரொம்ப ஜென்டிலா வெளியில எடுத்து இவங்களை எப்படி நம்ம மாஸ்டிக் வச்சு பாட் பண்ண போறோன்றத பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். எப்பவுமே மணி பிளான்ட்டை வந்து டைரக்டா நீங்க பாட்ல வச்சு அப்படியே வளர்க்காம அவங்களுக்கு நீங்க மாஸ்டிக் கொடுத்து நீங்க வளர வச்சீங்க அப்படின்னா அதோட லீஃப் எல்லாம் இன்னும் அந்த மாஸ்டிக் பிடிச்சி வளர வளர இன்னும் நல்லா பெருசாகும். அதுதான் அந்த லீஃப் ஸ்பிளிட்டும் ஆகும். தென் நீங்க அந்த மாஸ்டிக்கு மேல வளர வேண்டாம் அந்த மணி பிளான்ட் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க கட் பண்ணி மெயின்டைன் பண்ணிக்கலாம். எப்பவுமே மணி பிளான்ட் ஒவ்வொரு லீஃபுக்கு நடுவில் அந்த தண்டு கீழே வேருங்க இருக்கும். ஸோ அந்த நோட்ஸ் பிடிச்சிக்கிறதுக்கான கிரிப் வேணும் கண்டிப்பா. அந்த கிரிப்புக்கு தான் நம்ம மாஸ்டிக் வைக்கிறோம். இந்த கிரிப் ஒவ்வொரு லீஃப் கிட்டேயும் இருக்க நோட்ஸ் பிடிக்கும் போது பாத்தீங்கன்னா அந்த லீஃப்கான எனர்ஜி நிறைய கிடைக்கும். நம்ம வாட்டரிங் பண்ணும்போது அந்த மாஸ்டிக்கும் சேர்த்து பண்ணுவோம். அதனால வளர்ச்சி வந்து ரொம்ப பெருசா இருக்கும். லீஃப் நார்மலா நம்ம பாக்குற மணி பிளான்ட் நீங்க மாஸ்டிக் வச்சு கட்டினீங்கன்னா லீஃப் வந்து ரொம்ப பெருசா வளரும். அதுக்காக தான் இந்த மாஸ்டிக் சப்போர்ட் பண்ணுது. மணி பிளான்ட் ஜீரோ மெயின்டெனன்ஸ் பிளான்ட்ன்றதால நம்மளோட வீட்டு டெம்பரேச்சருக்கு ஈஸியா சர்வைவ் ஆகிற பிளான்ட் தான் மணி பிளான்ட். ஏர் பியூரிஃபையர் பிளான்ட்டும் கூட. இதே மாதிரி வீடியோஸ்க்கு சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.